யாழ் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதி மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். அமைச்சர் பிமல் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்காக மகிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைமை விரைவில் வரும், அனுர் அரசுக்கு கடும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளின் காலத்தில் தன்னிறைவு பெற்ற மக்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த எம்பி. ஜனாதிபதியின் ஹிட்லர் கதைக்கு பதிலடி கொடுத்த நாமல். ஜனாதிபதியின் ஹிட்லர் கதைக்கு நாமல் ராஜபக்ஷ இன்று பதிலடி வழங்கியுள்ளார். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார வரவு செலவு திட்டத்தின் போது கூறினார், என்னை இங்கு ஹிட்லர் என்றும் சர்வதிகாரி என்றும் கூறினார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல எதிரணிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தோற்கடிப்பார்களாம். ஆனால் யாரிங் ரஷ்யா அமெரிக்கா என்று கேட்டார் ஜனாதிபதி அவர்களே. யாரிங் ரஷ்யாவாக இருந்தால் என்ன, அமெரிக்காவாக இருந்தால் என்ன, அது முக்கியமில்லை. ஹிட்லர் அவருடைய சர்வாதிகாரத்தாலே அழிந்தார் என்பதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டார். நீங்கள் எங்களிடம் ஹிட்லர் போன்று கத்துவதை போன்று IMF இடம் கத்துங்கள், அங்கு மட்டும் பூனை போல இருக்கின்றீர்கள் என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் நிழலரசு இருந்த காலத்தில் மக்கள் அனைத்து விதத்திலும் தன்னிறைவு பெற்றிருந்ததாகவும், எனவே போருக்கு முன்னரான காலத்தில் சமச்சீரற்ற வள அணுகல் தொடர்பில் தாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் ஏற்படவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தெற்கில் உள்ளோர் காணும் அதே உலகத்தையே அதே உலகில் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோரும் பெறுவதுதான் சமத்துவம் என தெரிவித்த நாட்டின் தென்பகுதிக்கு மேற்கொள்ளும் ஒதுக்கீடுகளைப் போல வடக்கிற்கும் அதே அளவிலான சமனான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் போருக்கு பிறகான காலத்தில் வன்னி மாவட்டம், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களிலும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மைய நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி விவரங்களிலேயே பார்க்க முடிவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட 2ஆம் மதிப்பீட்டு விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைமை வரும் என புதிய ஜனநாயக முன்னணியின் எம்பி சாமர சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ள நிறுவனமாக ஸ்ரீலங்கன் விமான சேவை உள்ளது. அதற்காக ரூபாய் 20,000 மில்லியன் வழங்கப்பட்டது. இப்படி நிதி வழங்கினால் அது முன்னேற்றம் காணாமல் இருக்குமா? நாட்டில் 14,500 கிராம சேகவர் பிரிவுகள் உள்ளன. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு வழங்கிய பணத்தை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் ரூபாய் 17 லட்சம் என்ற அடிப்படையில் நிதியை வழங்கியிருக்கலாம். அதேவேளை பிணையின்றி கடன் வழங்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். ஆனால் எவருக்காவது பிணையின்றி கடன் கிடைத்துள்ளதா என பார்த்தால் அப்படி கிடைக்கவில்லை. மைத்ரிபால ஸ்ரீசேன பொலனறுவையைச் சேர்ந்தவர். அவர் அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்துள்ளார். அதேபோன்று மகிந்த ராஜபக்ஷவும் அம்பாந்தோட்டையை அபிவிருத்தி செய்துள்ளார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ கொழும்பை அபிவிருத்தி செய்துள்ளார். நீங்கள் நாளுக்கு நாள் பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைமை வரும். உங்களுக்கு அதிகளவில் மக்கள் வாக்களித்தனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் மக்கள் வாக்குகளை வழங்கியிருந்தனர். நீங்கள் அந்த சாதனைகளை உடைத்துக் கொள்ள வேண்டாம். நிமல் ஸ்ரீபாலடி சில்வா போன்றோர் உங்களை போன்று சாதனை வாக்குகளை பெற்றனர். இப்போது வீட்டில் இருக்கின்றனர். இது போன்ற நிலைமை உங்களுக்கும் வரும். இப்போது நாங்கள் காட்டுச் செடிகள், நீங்கள் தங்கச் செடிகள். ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் காட்டுச் செடிகளாகி நாங்கள் தங்கச் செடிகளாகி விடுவோம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 21ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நுகேகுட எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு நேற்றளித்த பேட்டியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து என்னை பார்வையிட தங்காலைக்கு மக்கள் வருகின்றனர். அவர்களை தவறவிட முடியாது. தங்காலையிலிருந்து நுகேகுடைக்கு பயணிக்க கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி
கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்ட பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காததை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். வரவு செலவு திட்டம் ஒரு தண்ணீர் போத்தல் போன்றது. நாங்கள் போதைப்பொருள் சோதனைகளை நடாத்திய போது அரசாங்கம் எங்களை நோக்கி விரல் நீட்டியது. ஆனால் இப்போது நாங்கள் சொல்வது சரிதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என மஹிந்த மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையர்களும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்று செல்லும் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கிய பிரியாவிடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்ததாவது, புலம்பெயர் இலங்கையருக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டோம். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. இன்றும் கூட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பணியாற்றும் போருக்கும் வாக்களிக்க முடியாமல் உள்ளது. அவர்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு நிறைய பேர் உள்ளனர். அவர்களுக்கு திறந்த வாக்களிப்பு திட்டம் போன்ற சட்டத்திட்டங்கள் இயற்ற வேண்டியுள்ளது. அதை நாங்கள் வாக்குறுதியாக நோக்குகின்றோம். அவ்வாறு ஒன்றை செய்வதற்கு எமது நாட்டின் ஜனநாயகம் சக்தி வாய்ந்ததாக உள்ளது என நினைக்கின்றேன். இப்போது தேர்தலுக்கு முன்னரே வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பிரதானமாக சில ஊடகங்கள் செயற்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயல்திறனில் முழுமையாக திருப்தி அடையவில்லை என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவரன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்லா எதிர்பார்ப்புகளையும் எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் சாதனைகளை பெற நேரம் இருப்பதால் அது ஒரு பிரச்சினை அல்ல. மேலும் சீர்திருத்தங்களுக்காக மக்கள் அவசரப்படவில்லை. அடுத்த ஆண்டு எங்கள் அரசாங்கம் எவ்வாறு செயல்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீட்டின் நிகழ்நேர தரவுகளின்படி இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி கதுருவேலா, சிலாபம், அகரகம, வத்துரகல, திகன, மடகம்பக, கங்கம, அக்கரைப்பட்டு, கலவான, முள்ளியவளை, பென்னங்கட்டி, அடம்பன் மற்றும் உப்புவேலி அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அதிக மாசுபடுத்திகளின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த மாசுபட்ட காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவது ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாடாளுமன்ற அமர்வுகளின் போது சில எம்பிக்கள் பயன்படுத்திய நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழி பயன்பாடு குறித்து விசாரணை நடாத்தப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தால் குறித்த விசாரணை நடாத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு முரணான மொழியை பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிலையீர்கட்டளை 82.1 கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சபாநாயகர் இவ்வாறு கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய இத்தகைய வார்த்தைகள் கன்சர்ட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய சபாநாயகர், நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழியை பயன்படுத்தியது குறித்து விசாரிக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்திற்கு அறிவுறுத்தியதாகவும் கூறியுள்ளார்.